ஒட்டுமொத்த இந்திய சினிமாவும் புஷ்பா 2 படத்துக்காக வெயிட் பண்ணிருக்குது. ஆனா, ஒரு சில கூட்டம் மட்டும் வேற ஒரு படத்துக்காக வெயிட் பண்ணிருக்குது. வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த படம் தான் யூஐ. கன்னட சினிமா பக்கம் நம்ம கண்ணெல்லாம் போனதுக்கு காரணம் ராக்கி பாயோட வருகை தான். அதுக்கப்புறமா கேஜிஎஃப் பார்ட் 2, காந்தாரா, இப்ப அடுத்து வர இருக்கிற கேஜிஎஃப் ஓட ப்ரீக்வல்னு கன்னட சினிமா மார்க்கெட் எங்கேயோ போயிடுச்சு. ஆனா, இது எல்லாத்துக்கும் முன்னாடி கன்னட சினிமாவோட ஸ்டாண்டர்டையே மாத்துன, கன்னட சினிமாவோட ஸ்ட்ரக்சரையே மாத்துன ஒரு கேம் சேஞ்சர் இருந்தாரு. அவர்தான் உபேந்திரா. நீங்க கை ரிச்சி டாரண்டினோவோட ஃபேனா இருந்தீங்கன்னா யூ வில் லவ் உபேந்திரா ஸ்டைல்ஸ். கிரேசினஸுக்கு ஒரு அளவுகள் வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு மேல இருக்கிற ஒரு கிரேசினஸ்ல இருக்கும் உபேந்திராவோட படங்கள் தாங்க. இந்த லென்த்தி இன்ட்ரோடக்ஷனே போதும்னு நினைக்கிறேன். இன்னும் அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அவரோட உபேந்திரா, HO போன்ற படங்களை போய் பார்த்துட்டு இருந்தீங்க. அவரு பல வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் பழைய பன்னீர்செல்வமா டைரக்டரா தொப்பியை மாட்டிருக்கிற படம் தான் யூஐ. இது அவரோட கனவு படமும் கூட. இந்த படம் டிஸ்டோபியன் ஜானர், அதாவது நம்ம இந்திய சினிமால பெரிதும் தொட்டு பார்க்காத ஜானர் வகையாக்கள்ல ஒன்றுதான் இந்த டிஸ்டோபியன் ஜானர். அந்த ஜானர்ல எடுக்கப்பட்ட படம் தான் யூஐ. உபேந்திராவோட படங்களை ஒரு பர்டிகுலர் ஜானர்ல உங்களால அடக்கவே முடியாது. ஏன்னா உப்பி படமே வந்து ஒரு தனி ஜானர் தான். இவரோட படத்தை கலெக்டிவா சொல்லணும்னா கிரிண்டோஸ் மூவிஸ் அப்படின்ற ஒரு ஜானருக்குள்ள இவரோட படங்களை நம்ம வந்து அடக்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கிளிம்ஸ் நான் ரிலீஸ் பண்றேன்னு சொல்லி இருக்கிற ஃபேன்ஸ் எல்லாம் தியேட்டர்ல திரட்டி பிளாக் ஸ்கிரீன்ல வெறும் ஆடியோ மட்டும் போட்டு காமிச்சு இந்த டீசர் உங்களோட கிரியேட்டிவிட்டி அப்படின்னு சொல்லி ஹைலைட் கொடுத்தாரு. அதுக்கப்புறமா டீசர் ரிலீஸ் பண்ணி அவரோட யூஐ வேர்ல்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நமக்கு விஷுவலா காட்டினாரு. இப்போ இந்த வாரணம் மூலமா அந்த யூஐ வேர்ல்ட்ல என்னென்ன மாதிரியான அபாயகரங்கள்லாம் நடக்க இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்மள வான் பண்ணிடுது. ஸோ இந்த படத்தோட ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜியே அவர் 3ஆ பிரிச்சிருக்காரு. முதல்ல யூஐ அப்படின்ற ஒரு வேர்ல்டு அவர் பில்ட் பண்றாரு. அந்த வேர்ல்டு எப்படி இருக்குங்கிறத நம்மளோட கற்பனைக்கு விடுறாரு அந்த கிளிம்ஸ் ஆடியோ டீசர் மூலமா. அதுக்கப்புறமா டீசர் ரிலீஸ் பண்ணி இந்த வேர்ல்ட அவர் எப்படி பில்ட் பண்ணிருக்காருங்கிறத காட்டுறாரு. அதுக்கப்புறமா அந்த வேர்ல்டு எவ்வளவு டேஞ்சரஸா இருக்க போகுதுங்கிறத ஒரு சின்ன வாரணம் வீடியோ மூலமா நம்மகிட்ட கொடுக்குறாரு. இந்த வாரணம் வீடியோவோட ஃபர்ஸ்ட் ஷாட்லயே இந்த கதை 2040 நடக்குது அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க. அதுதான் 2040 வரைக்கும் என்ன விஷயம்லாம் நடந்திருக்கும். கோவிட், மணி இன்ஃபிளேஷன் இப்போ குறிப்பிட்ட நிலைமையை பார்த்தாலே இன்னும் 2030 இது வந்துடும் போல இருக்குது. ஆனா 2040 கண்டிப்பா அதிகமாக தான் இருக்கும். அந்த மணி இன்ஃபிளேஷன், அன்எம்ப்ளாய்மெண்ட் இதெல்லாம் சேர்த்து மக்களை பயங்கரமா பாதிக்குது. அதுக்கப்புறமா இந்த டிஸ்டோபியன் வேர்ல்டு எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் இந்த வான வீடியோவே ஆரம்பிக்குது. ஒரு குளோன் கேரக்டரை உபேந்திரா கத்தி எடுத்து வெட்டி கொள்றாரு. அந்த குளோன் கேரக்டர் வந்து கன்னட சினிமால ஒரு முக்கியமான காமெடியன். அவர் ஆக்சுவலா இன்ட்ரடியூஸ் பண்ணது உபேந்திரா தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா அந்த வேர்ல்டோட முதல் ஷாட்டா ஒரு ஷாட் ஒன்று காட்டுறாங்க. ஆக்சுவலா இந்த வார்னர் வீடியோவோட என்னோட ஃபேவரட் ஷாட்னா அதுதான். லைக் ஒரே ஒரு வாழைப்பழத்துக்காக மனுஷங்க எல்லாரும் காட்டு முன்னாடித்தனமா அடிச்சுக்கிட்டு ரத்தம் தெரிய உருண்டு புறம்பு சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த வாழைப்பழம் நடுவில் இருக்குது. அந்த ஷாட்ல அவங்க யூஸ் பண்ணிக்கிற கலர் பேலட், அந்த ஷாட் அமைக்கப்பட்ட விதம், பின்னாடி போடப்பட்ட பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே பிரில்லியண்டா இருந்துச்சு. இந்த வேர்ல்ட்ல மக்களுக்கு போட்டுக்கிறதுக்கு முழுசா துணியே இல்லை, ஆனா போட்டுக்க மாஸ்க் இருக்குது. அதே போல சாப்பிட்றதுக்கு சாப்பாடே இல்லை, ஆனா அரசாங்கம் எல்லாருக்கும் இலவச செல்போன் தருது. ஸோ இருக்கிற மக்கள் எல்லாருமே ஒரு மாதிரி டிஜிட்டல் அடிக்ட்ஸா எனக்கான செல்போன் வச்சுட்டு இருக்கிற ஒரு டிஜிட்டல் கேவ்மேனா தான் அந்த டிஸ்டோபியன் வேர்ல்ட்ல உலாவிட்டு இருக்காங்க. ஆனா இந்த சாதிங்கிறது ரொம்ப பயங்கர மூர்க்கமா வளர்ந்துருக்கு. ஆக்சுவலா இது இன்னும் சில நாட்கள்ல நடக்கிறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கு. குறிப்பா அந்த செல்போன் கொண்டு வர வேன்லயே கூட TNKA அப்படிலாம் தான் வார்த்தை இருப்பாங்க. TN68 வேற ஏதாவது ஆல்பாபெட்டிக் லெட்டர் வச்சுட்டு ஒரு நம்பர் இருக்குல்ல, அப்படிலாம் இல்லாம தர்மம் 9 சாதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் ஒன்று போட்டு தான் அந்த வேனே வருது. அப்படின்னா ஒரு சாதி இருக்கிற இடங்களுக்கும் ஒரு வேன் தனித்தனியா போய் செல்போனு ஃபுட்டெல்லாம் கொடுக்குது போல. நம்ம நாடு செவ்வாய் கிரகத்துக்குலாம் போகுதா அப்படின்னு செல்போனை பார்த்து ஆச்சரியப்பட்ட ஒரு பையன் அடுத்த கணமே ஆழ்துளை கிரகத்துக்குள்ள விழுகிறது. சோத்துக்கே கஷ்டப்படுற நிலைமையிலையும் டிவி நியூஸை பார்த்துட்டு நம்ம நாடு ராணுவ பலத்தை பாருங்களேன், நம்ம நாடு எவ்வளவு சூப்பரான வெப்பன்ஸ் எல்லாம் வாங்குறாங்க பாருங்க, நம்மளாம் ரொம்ப சேஃபா தான் இருக்கும் அப்படின்னு மக்கள் எல்லாரும் புலங்காயுதம் அடைகிறதுலாம் உப்பி சிக்னிபிகன்ட் சட்டையர் சாட்டைகள். அதுக்கடுத்து இந்த வேர்ல்டுக்குள்ள என்ட்ரி கொடுக்குறாரு உபேந்திரா. அவர் தான் அந்த வேர்ல்டோட டிக்டேட்டர் ஆர் ஈக்குவல் டு சம்திங் லைக் தட். அந்த என்ட்ரி வரமா மக்கள்லாம் ஒரு பக்கம் போராடுறாங்க. அந்த போராட்டத்தை பார்த்துட்டு இந்த கிளர்ச்சியை விட அதிகாரத்துக்கு பலம் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி கேட்ரிகள் எடுத்து சொல்றப்போ அந்த போராடுற மக்களோட ஒருத்தரோட சுண்டா மட்டையில புல்லட் பட்டு தெரியுது ரத்தம். அந்த இடத்துல ரிட்டன் அண்ட் டைரக்டர் உபேந்திரான் போட்ட அந்த கிரேஸ்னஸ் இருக்குல்ல, அதுதான் உபேந்திரா. நான் முன்ன சொன்ன மாதிரி நம்ம ஊர்ல ரொம்ப கம்மியா பயன்படுத்தப்பட்ட இந்த டிஸ்டோபியன் ஜானரை உபேந்திராவோட இன்டர்பிரேஷன்ல பாக்குறது ரொம்ப சூப்பரா இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. கண்டிப்பா இந்த படத்துல இந்த டிஸ்டோபியன் ஜானரையே ரொம்ப ஒரு இந்தியனைஸ்டா அவரோட ஸ்டைலுக்கு ஏற்ப மாத்திருப்பாரு அப்படிங்கிறது அவர் இந்த 3 டீசர்கள் மூலமாவே நமக்கு தெரியுது. அண்ட் இந்த ஜானர்ல நம்ம உலகம் எப்படினாலும் மாறலாம், சாப்பாட்டுக்கு பஞ்சம் வரலாம், எப்படினாலும் யோசிக்கலாம் டிஸ்டோபியன் ஜானருக்குள்ள. ஆனா இந்த மாதிரியான ஒரு டிஜிட்டல் கேவ்மேனா இருப்பாங்க அப்படின்ற ஒரு இன்டர்பிரேஷன் வைக்கிறாருல. ஸோ
அது அவரால் தான் பண்ண முடியும். ஸோ ஹி டன் so. And UA stands for Mukesh Intelligence.